ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிட முடியும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில் இந்த மாதிரி தந்தூரிக்குனே வந்து லெக் பீஸ் வந்து கிடைக்கிது. அது வந்து வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு இதில் எங்கெங்கெல்லாம் அந்த சதை நிறையா இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா கீறி விட்டுக்கலாம், ஆழமாக கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா போடும்போது அது நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா ஊறி வரும். இவ்வளோ தான் வந்து கீறி விடணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் சதை இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து கீறி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே கீறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கீறி விட்டாச்சு. நல்லா ஆழமாகவே அந்த எலும்பு வரிகளுமே கீறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு அரை லெமன், நான் சொல்கிற அளவு எல்லாமே ரெண்டு லெக் பீஸ்க்காக தான். இதில் அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டுட்டு இதை நல்லா வந்து ரெண்டு லெக் பீஸ்லேயும் கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கடைகளில் ரெடிமேடாகவே தந்தூரி மசாலான்னு சொல்லிட்டு விற்கிது, அது வாங்கிக்கோங்க. நான் இப்போ அதுதான் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னா 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர். கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை ஹெல்த்தியாக நான் சாப்பிட்ணும், எனக்கு ஃபுட் கலர்லாம் வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க, அது வந்து போட தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு பேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிக்கனில் அப்ளை பண்ணும்போது அந்த மசாலா நல்லா கோட்டாகி நிற்கும். தண்ணியாக இருந்ததுன்னா நிறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வீட்டில் உரப்போட்ட தயிராக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபில்டரில் எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும். உங்களுக்கு நல்ல கெட்டி தயிர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து தயிர் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் லெக் பீஸில் வந்து போட்டு நல்லா கோட் பண்ண போகிறோம். அந்த ஸ்லிட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இடத்த எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா போட்டு பரட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்க, அந்த 2 லெக்குக்குமே வந்து சரியாக இருக்கும், மிச்சம் எதுவுமே ஆகாது. இது கெட்டியாக இருக்கனால நமக்கு அந்த சிக்கன் லெக் பீஸ்லேயும் நல்லாவே வந்து கோட்டாகி நிற்கும். இது நல்லா கலந்துட்டு ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாக்ஸ் மேலேயே அந்த சிக்கன் மேலேயே பூசி விட்டு வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஊற வச்சிடணும். நம்ம செஞ்ச உடனே வந்து செய்ய முடியாது, கலந்த உடனே வந்து செஞ்சு நம்ம சாப்பிட முடியாது. இப்போ நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது இது வந்துட்டு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த சிக்கன் எடுத்து நான் ஃபுல்லாக அப்படியே வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வைக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், லோலியும் வேண்டாம். வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் அந்த சூட்டில் வந்து அந்த மசாலா எல்லாம் அப்படியே அந்த சிக்கன் மேலே வந்து பிடிச்சிக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் லோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அடுப்பு, கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும். ஏன்னா இது வந்து தணல் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. நம்ம முழுசாக இந்த சிக்கன் வந்து வேகணும். நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதும் கிடையாது, இல்லைன்னா வந்து எலும்பெல்லாம் வந்து வேகாத மாதிரி ஆகிடும். தணல் வந்து லோலேயே இருக்கட்டும். லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இதை வந்து போட்டு விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் திருப்பி போட்டுக்கோங்க. அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து ஒரு ப்ரஷ் வச்சுட்டு எடுத்து அது மேலேயே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது மேலே வந்து ட்ரை ஆகாமல் நல்லா வந்து கோட் ஆகும்.
இந்த மாதிரி நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகாது, சரியாக இருக்கும். இது குக்காக அதில் இருக்க மசாலா மீதி மசாலா வந்து கீழே இருக்கிறதுலாம் வந்து அப்படியே ஒட்டிட்டு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். பயப்பட வேண்டாம், அது வந்து தீஞ்செலாம் போகாது சிக்கனு. அது அப்போ தான் அதுக்கு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்கும், நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி. நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு ஒட்டாது. நான் வச்சுருக்க வந்து இரும்பு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இது திரும்பவும் வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு வேக வைக்கணும், நல்லா வேக வைக்கணும். ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஆகும். அதனால் பொறுமையாக ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தந்தூரி லெக் வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ கம்மியாக எண்ணெய் வச்சுருக்கோம், இவ்வளோ கம்மியான தழலில் வச்சு குக் பண்ணுறோம், அதனால் சிக்கன் வந்து வேகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, சூப்பராக வெந்துடும். ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் இதில் வந்து நம்ம நார்மலாக கடைகளில் வந்து கறி துண்டில் வச்சு தான் நமக்கு வந்து தந்தூரி வந்து செய்வாங்க இல்லையா, அதுக்காக அந்த ஒரு வாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்மோக் இது போடணும். இதில் அந்த எண்ணெய் வந்து சைடில் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் கறித்துண்டு போடணும். என்கிட்ட கறித்துண்டு இல்லை, அதனால் தேங்காய் பின்னாடி இருக்கும் இல்லையா, தேங்காய் குடும்பி, அதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை வச்சுட்டேன். நான் இந்த லாக்டவுனில் போய் கறித்துண்டுலாம் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அது மேலே வந்து நல்லா நெருப்பு வந்து பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த புகையிலேயே நல்லா சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஸ்மோக் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த கப்பை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடையில் இருக்க மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.